Hi friends, welcome to Amma Kitchen. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி குருமா. So வாங்க எப்படி பண்ணனும் பார்க்கலாம். So தக்காளி குருமா செய்ய தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், துருவன தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு. ஃபர்ஸ்ட் வந்து கடாயை வெச்சுங்க. கடாயை வெச்சிட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் வந்து போட்டுங்க. அடுத்து வந்து பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இது போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பாண்டமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வந்து அடுத்து நம்ம தேவையான இந்த துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இதில் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. ஸோ இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணலான்னா மிக்சியில் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சதுக்கப்புறமா வந்து ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து தேவையான அளவு நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து கடுகு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா வந்து சீரகம் வந்து கொஞ்சமாக, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குது பொடியாக அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு மிதமான சூட்டில் மாநிலமாக வந்து வதக்கி விட்டுங்க அப்படியே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா மாநிலமாக வதக்கியாச்சு. ஸோ வதக்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம இதில் வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 1 இல்லைனா 2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. எனக்கு காரம் அதிகமாக இல்லை. இது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து உப்பு வந்து தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. ஸோ இந்த தக்காளி குருமா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம இட்லி, தோசை, பரோட்டா, பூரி இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 இல்லைனா 3 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மூடி எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து அந்த மிக்சியில் வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வந்து நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி குருமா ரெடி ஆகிடும். ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மூடி எடுத்துடலாம். ஸோ நல்லா கொதிச்சு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி தழை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
அவ்வளோதான் உங்களுக்கு தக்காளி குருமா தயார். தக்காளி குருமா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அப்படியே வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்துட்டு